ரமலான் கஞ்சி செய்கிறதுக்கு 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கிக்கோங்க. அது கூட 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக 2 தக்காளி போட்டிருக்கேன். இல்லை பெரிய சைஸ்னால் 1 தக்காளி போட்டால் போதும். போட்டு தக்காளிக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டனில் நான் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இந்த மட்டன் கொத்துக்கறி இதில் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், காரத்துக்கு மிளகாய் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு இதில் போட்டுக்கோங்க. 7 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா குக்கரில் 3 விசில், நல்லா ஹைலையும் 3 விசில் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கொலன்னு உங்களுக்கு வந்து கஞ்சி ரெடி ஆகிடும். இந்த கஞ்சியில் வந்து நீங்கள் அதுக்கப்புறமா நல்லா சுடு தண்ணி 2 டம்ளர், அதே மாதிரி தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான சுவையான ரமலான் கஞ்சி ரெடி ஆகிடும்.